வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து முத்துவை கேட்குறாரு, என்னாச்சு சத்யாக்குன்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி சிந்தாமணி பொண்ணை வந்து சத்யா விரும்புறதுனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் லைஃப்பை காலி பண்ணலான்னு ஐடியா வச்சிருக்கா அப்படின்னோன்னா, இதை கேட்டால் விஜயாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. நான் அவளை சாபம் விட்டது பழிச்சிருச்சு. அவளுக்கு வந்து உன் பொண்ணுக்காக தானே சொத்து சேர்க்குறா, அவள் ஒன்றும் இல்லாதவனை தான் கூப்பிட்டு ஓடுவான்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு நடந்துருச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது அண்ணாமலைக்கு கோவம் வந்து என்ன பண்றாரு, அந்த ஒன்றும் இல்லாதவ தான் இன்னைக்கு உன் பையன் கூட நின்று இந்த வீட்டை மீட்டு கொடுத்துருக்கா, அங்கதான் நீ நின்றுட்டு இருக்கன்றத மறந்துட்டு பேசாத அப்படின்ற மாதிரி விஜயா பிடிச்சி திட்டி விட்டுட்டு, அப்புறம் அண்ணா இவருக்கு முத்துக்கிட்ட சொல்றாரு, இது அப்புறம் எப்படிப்பா என்னதான் ஆகும் இந்த விஷயம்ன்ற மாதிரி சொல்ல, 2 பேரும் ஆசைப்பட்டாங்க சேர்த்து தான்ப்பா வைக்கணும் போது, சரி பார்த்து எதுவா இருந்தாலும் பண்ணுன்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்லிட்டு போக, விஜயாவும் 2 பேருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடறா அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுது, ரோகிணி யார்கிட்டயும் பேசலன்றதுக்காக அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்டை வர வச்சு இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க. அப்போ ரோகிணி அழுகுறாங்க, நான் வந்து மனோஜ் கூட வாழணும்னு அவ்வளோ ஆசைப்படுறேன், ஆனா இந்த விஜய் ஆண்டி வந்து விடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது, அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா, அவ்வளோ தப்பு நீ பண்ணியிருக்க, உடனே இந்த விஷயத்த முத்து மீனா கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தா அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இப்போ யாரும் அதை மறக்கவும் மாட்டாங்க, உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கவும் மாட்டாங்க, பேசாம நீ டைவர்ஸ் கொடுத்துருன்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மாவும் அதே தான் சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்ன பண்றாங்க, முதலாளியை பார்க்கணுன்ற மாதிரி விஜயா கிட்ட சொல்ல, விஜயா என்ன பண்றாங்க, மனோஜை கூப்பிட்டு வந்து நிறுத்துறாங்க. அப்ப இவரு இல்ல எங்க முதலாளி, முத்து முதலாளியை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ முத்துவை கூப்பிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து மாலை எல்லாம் போடுறாங்க, அப்படியே கை தட்டுறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.